தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று 16வது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது. நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே, கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே, கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள், ஆண்டாள் நாச்சியார் அவளுடைய தோழிகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு இப்போ நந்தகோபனுடைய மாளிகைக்கு செல்வதாக இந்த பாடலை அமைச்சிருக்காங்க. 6வது பாடல்ல இருந்து 15வது பாடல் வரைக்கும் அவளுடைய தோழிகளை எல்லாம் எழுப்பி நீராடுவதற்கு அழைப்பதாக அமைத்திருப்பார் ஆண்டாள் நாச்சியார். 16வதிலிருந்து இந்த 16வது பாசுரத்திலிருந்து 22ஆம் பாசுரம், அதாவது மொத்தம் 7 பாசுரம் வரைக்கும் என்ன இருக்கும்னா, இந்த ஆயர் சிறுமியர்கள்லாம் இந்த கண்ணபிரானை எழுப்புவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதாவது திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த 7 பாடல்கள்ல இந்த பள்ளி எழுச்சி பாடல்கள் அமைந்திருக்கும். இப்ப இந்த 16வது பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அதாவது இவர்கள் குடி நீராடி விட்டு நந்தகோப்பனுடைய மாளிகை கிட்ட வராங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த மாளிகைக்கு ஒரு காவல் காப்பார் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க கண்ணபிரானை பார்க்க வந்திருக்கிறோம், எங்களுக்காக கொஞ்சம் கதவை திறங்க அப்படின்னு சொல்றாங்க. வாயில இருந்து உள்ள போகும்பொழுது இன்னொரு நிறைய வாயில்கள் இருக்கும் இல்லையா, அப்ப இன்னொரு வாயில் காப்பான் கிட்டையும் கேட்கிறா, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, அதாவது ஒவ்வொரு கதவு கிட்ட இருக்கக்கூடிய காப்பானே, எங்களுக்காக கொஞ்சம் கண்ணனை பார்ப்பதற்காக கதவை திறங்க அப்படின்னு சொல்றான். ஆயர் சிறுமியோருமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடிட்டு வரும்பொழுது கண்ணன் ஒரு முறை என்ன சொன்னானா அப்படின்னா, நான் உங்களுக்காக இந்த பாவை நோன்பு நோற்பதற்காக ஒரு பரிசு ஒன்று தரப்போறேன், அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நேற்றே எங்ககிட்ட சொன்னதாக இந்த ஆயர் குலப்பெண்கள் அந்த வாயில் காப்பான் கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட கண்ணபிரான் கிட்ட இருந்து நாங்க அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக தான் வந்திருக்கிறோம், அவரை நாங்க இப்போ எழுப்ப போறோம் அப்படின்னு சொல்றோம். தூயோமாய் துயிலெழ பாடுவான், நாங்க என்ன பண்ணிருக்கோம், நாங்க தூயோமாய் நீராடி அவனை பாடுவதற்காக, அவனை பள்ளி எழுப்புவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படின்னு சொல்றோம். முதல்ல எடுக்கும் பொழுதே நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிடாதீங்க, நாங்க கண்ணபிரானை பார்த்து அவனிடம் பரிசு பெற்றுக்கொண்டு போவதற்காக வந்திருக்கிறோம், அவனை பார்ப்பதற்கு ஒரு முறையேனும் அனுமதி செய்யுங்கள் அப்படின்னு இந்த தோழியர்கள்லாம் அந்த வாயில் காப்பான் கிட்ட கேட்குறாங்க. அடுத்து நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னா, நாங்கள் கண்ணபிரானிடம் கொஞ்ச நேரம் நின்று பேசுவதற்காக வந்திருக்கிறோம், அவனை பள்ளி எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம், அவனை கிட்ட போய் நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு அனுமதித்தாங்க, அந்த கதவை கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்னு இந்த தோழியர்கள் அந்த வாயில் காப்பானிடம் இவர்கள் கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கு. அடுத்ததாக திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது. திருச்சிற்றம்பலம். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவியிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள், மழை மேகமே, நீ என்ன செய்கிற அப்படின்னா, இந்த வெண்முகில், அதாவது வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்கள் நீ என்ன செய்கிற அப்படின்னா, இந்த கடல் நீரை எவ்வளவு எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமோ எடுத்துக்கொண்டு என்னுடைய தாயார், என்னுடைய அம்பாளின் நிறம் கரிய நிறத்தில் இருக்கிறாள் இல்லையா, அது போல கடல் நீரை எடுத்துக்கொண்டு நீயும் கரிய நிறமாக மாறி மழையை பொழிய வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்ற. அடுத்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்து, என்னுடைய அம்பாளின் அந்த இடையானது எப்படி இருக்கின்றதா, சிறிய இடையாக இருக்கின்றது இல்லையா, அது எப்படி மின்னுகிறதோ அது போல நீ மின்னலை மிளிரச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற. அடுத்து எம் பிராட்டி திருவடி மேனம் சிலம்பில் சிலம்பி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்னன்னா, அம்பாளுடைய திருவடியில அந்த சிலம்பு அணிந்திருக்கிறார்கள் இல்லையா, அந்த சிலம்பு எப்படி ஒளி எழுப்புகிறதோ அது போல நீயும் இடியை முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக திருப்புருவம் என்ன சிலைக்குலவி நம் தம்மை ஆளுடையால், அதாவது அம்பாளுடைய அந்த திருப்புருவமானது எவ்வளவு அழகா அப்படியே வளைஞ்சு வில் போல காட்சியளிக்கிறதோ
அதுபோல நீயும் வந்து இந்த வானவில்களை தோன்றச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். தன்னில் பிரிவியிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. அதாவது பார்வதி தேவியும் சிவபெருமானும் எப்படி அர்த்தநாரீஸ்வரராக உமையொரு பாகனாக காட்சியளிக்கின்றாரோ அதுபோல இந்த மழை வந்து எங்களுக்கு ஒரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரராக அம்பாளும் சிவபெருமானும் காட்சியளிக்கிறார்கள் இல்லையா, அது போல எப்படி சேர்ந்தே இருக்கின்றார்களோ அது போல நீ மழையை பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்றார். எப்படிப்பட்ட மழையாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த அழிவில்லாத மழை. அதாவது மழை அதிகமாக பெய்தால் என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளம் வந்து பயிர்கள் மற்ற உயிர்கள் எல்லாம் அவதிக்குள்ளாகும் இல்லையா, அது போல் இல்லாமல் இன்னருளே, அதாவது இன்னருளே என்ன பொழியாய். இந்த மழை எப்படி பெய்ய வேண்டுமா, அதிகமான மழை இல்லாம இந்த உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றவாறு நீ மழையை பொழிய வேண்டும். இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். சிவபெருமான் எப்படி எல்லா உயிர்களுக்கும் கருணை மழையை பொழிகின்றாரோ அந்த கருணை மழையில எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சி தானே கிடைக்கும். அது போல நீயும் கஷ்டங்கள் இல்லாத அளவிற்கு எங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ்வதற்கு ஏற்றவாறு நீ மழையை பொழிய வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல குறிப்பிடுறாரு. இதே அர்த்தத்தோடைய ஒரு பாடலை நம்ம ஏற்கனவே திருப்பாவையில் பார்த்துருக்கோம். அது எந்த பாடல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.